ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் துவையல் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் எடுத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கழுவி வச்சுருக்கேன். இது சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி நாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வெண்டைக்காயை அரிஞ்சு எடுத்துட்டோம். ஆயிலே இல்லாமல் நாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் சட்னி தேவையானது 2 தக்காளி, 1 வெங்காயம், இந்த காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பெத்து சின்னதாக தேங்காய் எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு, நான் தேங்காயை சீவலில் போட்டு சீவிக்க போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம போட்டிருக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டுங்க. இந்த டைமு நாம் திருவி வச்சிருந்த 2 பீஸ் தேங்காயை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணி நடுவேன். இப்போ நாம் ஜாரில் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, மிளகாய், 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வதக்கின தேங்காயும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரப்பாக அரைச்சி வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் நாம் வெண்டைக்காயை அரைச்சி வந்துடலாங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் போட்டு அரைச்சி வந்துடலாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளி போட்டு அரைச்சி வந்துட்டோங்க. இதில் கூட உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நாம் தாளிப்பு பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்து பருப்பு. இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 வெரை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கோல்டன் கலர் வரும்போது நாம் இப்போ அரைச்ச சட்னியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே பயிர் பொன்னிறமான உடனே நாம் அரைச்ச சட்னியை நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பச்சையாக வெங்காய தக்காளி போட்டுருக்கோம். அதனால் அதை நல்லா சுருளில் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி வதக்கி எடுக்கும்போது நமக்கு 2 நாள் வரைக்கும் இது சட்னி கிடையாதுங்க. ரைஸோடு சாப்பிட நல்லாயிருக்கும், தோசையோடு கொடுத்துட்டு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா கெட்டியாக திறந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பேனில் ஒட்டாமல் இருந்தால் வதங்கிடுச்சின்னு அர்த்தங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தோணு எண்ணெய் விட்டு கூட நம்ம வதக்கி வச்சுக்கோங்களாம். ஓரளவுக்கு நான் மீடியமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க, அதிகமாக பிடிக்கல நான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டைக்காய் சட்னி அரைச்சிருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.